ஹலோ எவ்ரிவான், இந்த வீடியோவில் ரோம் நகரத்தின் மிக பிரபலமான மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க இடமான காலசியம் பற்றி பார்க்கலாம் வாங்க. லாஸ்ட் வீடியோவில் பஸ்ஸில் பார்த்துருப்பீங்க. இப்போ நாங்கள் ஹோட்டலுக்கு வந்துட்டோங்க. நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க ஹோட்டல் நேம் ஹோட்டல் மேக்ஸிமஸ் ரெசிடென்ஸ். இது காலசியம் ஆப்போசிட்லேயே இருக்குங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலசியம் சுற்றி பார்க்க கிளம்பியாச்சுங்க. இந்த காலசியம் யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இடம்ங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த உலக அதிசயங்களில் ஒன்றாகவும் இது இருக்குங்க. நாங்கள் காலசியம் அஃபிஷியல் வெப்சைட்டில் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோங்க. 3 டைப்ஸ் ஆஃப் என்ட்ரி இருந்துச்சுங்க. ஒன்று வந்து நார்மல் என்ட்ரி, ரெண்டாவது அண்டர் கிரவுண்ட் என்ட்ரி, மூணாவது வந்து ஆட்டிக் இருந்ததுங்க. ஸோ நாங்கள் மூணாவது என்ட்ரியான ஆட்டிக்கு புக் பண்ணியிருந்தோங்க. பர் பர்சன் 24 euros சார்ஜ் பண்ணாங்க. கண்டிப்பாக ஐடி ப்ரூஃபை எடுத்துகிட்டு போங்க. எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. ஸோ நாங்கள் அப்படி கிளம்பிட்டோம். அப்புறம் அங்கே போய் பார்த்தோன்னா ஐடி ப்ரூஃப் கேட்டாங்க. அப்புறம் நல்ல வேலையாக செல்ஃபோனில் இருந்த ஐடி ப்ரூஃபை காமிச்சோங்க. அப்புறம் உள்ளே விட்டுட்டாங்க. லிஃப்ட் மூலமாக 4th ஃப்ளோருக்கு போனோங்க. இவ்வளோ பெரிய கட்டிடத்தையும் வரலாற்றை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா எப்படிங்க அங்கே பார்க்கலாம். இது உலகின் மிகப்பெரிய படைகள் மோதும் ஆம்பி தியேட்டர். இதை கட்டத் தொடங்கியவர் பேரரசர் வெஸ்பாசியன். கிபி 70 கட்டத் தொடங்கி கிபி 80 ரோம பேரரசர் வெஸ்பாசியனோட மகன் டைட்டஸால் இது திறக்கப்பட்டது. காலசியம் ஒரு அமைதியான பொழுதுபோக்கு இடம் இல்லை, இது ஒரு கொடூரமான போர்க்களம். காலசியம் முழுமையாக கல், பிரிக்ஸ் மற்றும் கான்கிரீட் கொண்டு கட்டப்பட்டது. இது சுமார் 50,000 முதல் 80,000 மக்கள் வரை அமரக்கூடிய திறன் உடையது. இதில் மொத்தம் 4 மாடிகள் இருக்கு. இங்கே பாருங்கள், இந்த சென்டரில் இருக்கிற இடத்துல இருந்து தான் வீரர்களும் விலங்குகளும் சண்டை போட்டாங்களாங்க. கீழே இருக்கிற பேஸ்மெண்ட்டில் தான் விலங்குகளையும் அடிமைகளையும் வச்சுருந்தாங்களாமா. இங்கே பாருங்கள் ஸ்டெப்ஸ்லாம் எவ்வளோ பெருசாக வச்சுருக்காங்க. பயங்கரமாக ஹைட்டாக இருந்திருப்பாங்க போல ரூமிங்ஸ்லாம். எந்த மாதிரி குள்ளமாக இருக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்ப பெருசாக. இது மேலே ஏறி வர்றதே ஒரு பெரிய அட்வென்ச்சர்ஸ் மாதிரி இருக்குது. செம்ம மழை பெஞ்சிட்ருக்கு. ஒரு பெரிய அட்வென்ச்சர்ஸ் மாதிரி நடந்துகிட்ருக்குது. நாங்கள் மேலே வரைக்கும் வந்திருக்கோம். இது ஆஃப் சீசன் சொல்கிறாங்க. ஆனாலும் கூட்டத்தை பாருங்க. நானும் பற்றிச்சிட்டேங்க என்னோடய கைத்தடுத்த 2000 வருஷம் பழமையான கட்டிடத்தில். ஆட்டிக்கில் இருந்து காலசியம் பார்த்தது உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது கீழே வந்துட்டு ஒவ்வொரு ஃப்ளோரில் இருந்தும் இந்த கட்டிடம் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு கிளம்பிட்டோங்க. இங்கே அகழ்வாராய்ச்சி மூலம் கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்களை நம்ம பார்வைக்கு வச்சுருக்காங்க. ரோம மக்கள் பயன்படுத்திய பொருட்கள், சண்டைக்கு பயன்படுத்திய விலங்குகளின் எலும்புக்கூடுகள் மற்றும் மக்கள் பொழுதுபோக்குக்காக பயன்படுத்திய விளையாட்டு பொருட்கள் இங்கே இருக்குது.
இப்போது நீங்கள் பார்க்குறது செகண்ட் ஃப்ளோரில் இருந்து காலசியத்தோட இன்சைட் வியூங்க. கிளாடியேட்டர் ஃபைட் ரொம்ப ஃபேமஸ். இங்கே வீரர்கள் விலங்குகளுடன் சண்டை போட்டாங்கங்க. இது பார்வையாளருக்கு ஒரு பொழுதுபோக்கான இடம். காலப்போக்கில் நிலநடுக்கம், பாழடைந்த சாம்ராஜ்யம், பாறைகள் திருடப்படுவது என பல காரணங்களால் கொலோசியம் சேதமடைந்தது. ஆனால் அதன் பெருமை இன்னும் 2000 வருடம் கடந்தும் நிலைத்திருக்கிறது. இந்த இடம்தான் காலசியத்தோட மிக முக்கியமான இடம். இங்கு தான் அடிமைகள் மற்றும் விலங்குகளை அடைச்சி வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு கிஃப்ட் ஷாப்புக்கு போனோம். அங்கே இருந்து சில பொருட்களை வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. என்னோடய ஃபேவரட் ஆட்டிக் போய் டாப்பில் இருந்து காலசியம் ஃபுல் வியூவும் பார்த்தது தாங்க. உங்களுக்கு இங்கே எது பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் பிசா மற்றும் ஃப்ளோரன்ஸ் ட்ரிப்பு பற்றி பார்க்கலாம்.